ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விக்கி. இன்றைக்கி நம்ம சேட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனுக்கு பர்த்டே. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தலைவன் கருமை நிற கண்ணன், வெற்றிலே மன்னன், புளியங்குளத்து புலி. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? அடிச்சு காட்டு. எனக்கு பிறந்த நாள். ஐயோ, பிறந்த நாளா? அது வேறு யாரும் இல்லை, நம்ம கேப் மச்சு பர்த்டே தான் அன்றைக்கி. இவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப காமான பர்சன். சேட்டில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை கூலாக ஹேண்டில் பண்ணுவார். இவர் அவ்வளோ சீக்கிரம் டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அம்சமா இருக்கீங்க. என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேச சாயிரும்டா. அதே போல் சேட்டில் நியூ யூசர் ஓல்டு யூசர்னு பார்க்காம எல்லா யூசர்ஸ்கிட்டே ஒரே மாதிரி தான் பழகுவார். கேப் மச்சு விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பர்த்டே நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த டே ஸ்பெஷலாக இருக்க என்னோடய விஷஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கேப் அப்படின்னா ஒரு நல்ல மனிதரா, ஒரு நல்ல கலைஞரா, ஒரு நல்ல ரசிகனா, ஒரு நல்ல ஆர்கனைசரா, ஒரு நல்ல லீடரா பாக்குறேன். எஃப்டிசி டீம் இவ்வளோ வருஷமா இருக்குதுன்னா இவரோட பார்ட் கண்டிப்பா நிறைய இருக்கும். இன்னும் வரும் காலங்கள்ல அவரோட பணியை நேர்ல பார்ப்பேன்னு நினைக்கிறேன். எப்பவும் சீரியஸா இல்லாம ஜாலியா இருங்க. நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலயும் 1000 கவலைகள் இருக்கலாம், மன இறுக்கங்கள் இருக்கலாம். அதுக்கெல்லாம் 5% மட்டும் இடம் கொடுத்துட்டு மீதி 95% நம்மளோட விருப்பம், சந்தோஷம், நம்ம முன்னேற்றம், அந்த முன்னேற்றத்திற்கான வழி தேடல்களுக்கும் அது செயல்படுத்தி வெற்றி கண்டு நம் அருகில் இருப்பவர்கள் கண்களில் தெரியும் சந்தோஷத்திற்காக செலவிடலாம். உங்க லைஃப்ல நீங்க கண்ட கனவு எல்லாம் நிறைவேற ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே கேப். திஸ் இஸ் கியூட் ஏஞ்சல் Tinu. Hi dear, I'm Priya from Chennai. Wish you many more happy returns of the day. God bless you. Enjoy your day with your family and friends. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய எஃப்டிசியின் முடிசூடா சக்கரவர்த்தி, எஃப்டிசியின் ஆணிவேர், என்றும் யங் பாய் நம்முடைய கேப் அவர்களுக்கு பிறந்த நாள். அவர் என்றும் நலமுடனும் வளமுடனும் வாழ இறைவனை மனமாற வேண்டுகிறேன். கேப் பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு அரசன் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுவானோ அதே போல் கட்டுக்கோப்பான நிர்வாகம், அதே போல் அந்த இராஜாங்கமாகட்டும், விசமிகளை எதிரிகளை வீழ்த்தும் தந்திரமாகட்டும், அனைத்திலும் கெட்டிக்காரர் இவர். 10 வருடங்களாக தொய்வில்லாமல் ஒரு சாட்டு கொண்டு போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் அதை அவர் திறம்பட கையாளுகிறார். யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்போது தக்க பதிலடி தரணும் என்பதில் அவரது தராசு எப்போதும் நடுநிலையாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு தாயை போல அன்பையும் தரக்கூடியவர், மன்னிப்பையும் தரக்கூடியவர் இவர். நாம் எல்லாம் ஒரு குடும்பம் போல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தின் தலைவராக இவருடைய பணி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. இவர் பெண்களோடு விளையாட்டு கண்ணனாக பேசுவதாகட்டும், அட்மின் நிக்கில் அதிரடியாய் இறங்கி அதிகாரம் செய்வதாகட்டும், மற்றவர்களின் திறமையை பாராட்டுவதாக இருக்கட்டும், இவருக்கு நிகர் இவரே. இவரை பற்றின ஒரு சின்ன ஒரு கவிதை. இவரின் முகமும் தேவையில்லை, முகவரியும் தேவையில்லை. கேப் என்ற ஒற்ற வார்த்தை போதும். அனைவரையும் கட்டி வைக்கும், அனைவரையும் கட்டுக்குள் வைக்கும். காந்தம் மட்டுமே ஈர்க்கும் என்று அறிவியல் சொல்கிறது. ஒரு முறை சாட் வந்து பாருங்கள். கேப் என்ற பெயர் அனைவரையும் ஈர்க்கும் விந்தை புரியும். என்றும் இளைஞனாகவே தன்னை காண்பித்துக் கொள்ளும் இவர் என்றும் மார்க்கண்டேயனாக வாழ
இறைவனை மனமாற வேண்டுகிறேன். இவர் நல்ல சுகத்தோடும் நீண்ட ஆயுளோடும் புன்னகை நிறைந்த முகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாக வாழ வேண்டும். என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கேப். அன்புடன் சன்ஃப்ளவர். ஹேய் கேப்ஸ், அழகி பேசுகிறேன். ஹாப்பி பர்த்டேடா. மே ஆல் யோர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ and stay happy and healthy forever. Happy birthday once again. Bye. Hi Gab, wish you many happy returns of the day. So I wish நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணுறேன். ஸோ லெட் த யூனிவர்ஸ் கிவ் இட் டு யூ. திஸ் இஸ் Kate. So we haven't interacted that much in our chat. Still, birthday wishes for you. நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளவேனில் வாசல் வந்தாடும் இடம் தென்றல் உன் மீது பண்பாடும், நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கேப் பை கிள்ளிவளவன். Hi Gab, wishing you many more happy returns of the day. உங்களோட எல்லா கனவுகளும் மெய்ப்பட என்னுடைய வாழ்த்துக்கள். நீண்ட காலம் நலமாக இருக்கவும் எங்களோட ப்ரேயர்ஸ். தேங்க்யூ. ஹாய் சான், ஹாப்பி பர்த்டே டு யூ. எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக உங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுக்கு பர்த்டேன்னு சொன்னோன்னே நான் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு உங்களுக்கு ஒரு பர்த்டே விஷ் பாருங்கள் இப்போ நான் அனுப்பிட்டேன். சான், அப்புறம் மச்சானை பற்றி சொன்னோன்னா ரொம்ப நல்லவங்க வல்லவங்க இன்னும் நிறையா சொல்லிட்டு போகலாம். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் ரொம்ப நல்லவர். அப்புறம் நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கையில் எல்லாம் வல்ல செல்வங்களையும் உங்களுக்கு வந்து சேரணும்னு விஷ் பண்ணுறேன். எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஷ் பண்ணுறேன். கொஞ்சம் ஷாயாக வருது. ஸோ ப்ளீஸ் என்னோடய விஷ் எடுத்துக்கோங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ மாதிரி எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், வெல்த்தியாக இருக்கணும். Once again, wish you many more happy returns of the day. Take care. Bye-bye. எல்லோருக்கும் வணக்கம். கேப் நண்பரை வாழ்த்த வந்திருக்கும் நான் சரவணன். அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ நல்ல விஷயங்களை அவர் தன்வசப்படுத்தி வச்சுருக்காரு. அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை உள்ள ஒரு மாமனிதர், சிறந்த உழைப்பாளி. தனது 10 வருட கடின உழைப்பால் இந்த FTC எனும் கோட்டையை கட்டி வச்சிருக்காரு நமக்காக. தமிழ் பற்று உள்ள ஒரு படைப்பாளி. இதை அவர் பேசும்போது வெளிவரும் வார்த்தைகளினாலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவருடைய தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. நண்பா, தன்னம்பிக்கை எனும் ஆயுதம் உன்னிடம் இருக்கும் வரை எவ்வளோ பெரிய தடைகளையும் தாண்டி வெற்றி எனும் உயரத்தை உங்களால் அடைய முடியும். இன்று உங்களுடைய பிறந்த நாள்.
உங்களுடைய வாழ்வில் மேலும் பல முன்னேற்றங்களையும் தன்வசப்படுத்தி கொள்ள எல்லாம் வல்ல அந்த இறைவனை நான் வேண்டிக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே நண்பா. தேங்க்யூ. ஹாய் கேப், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஃபஸ்ட் டைம் எனக்கு உங்களுக்கு விஷ் பண்ணும்போது நீங்கள் அட்மின் சேட்னா இப்படி இருக்கும் அந்த மாதிரி எந்த ஐடியாவுமே எனக்கு கிடையாது. ஏதோ விஷ் பண்ண சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லி நானும் விஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி சேட்லாம் எப்படி இருக்கும், அதுவும் இங்கே ஸ்பெஷலாக என்னென்ன இருக்குது, எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, ஒவ்வொரு வீக் ப்ரோக்ராமுக்கும் என்னென்னலாம் நீங்கள் வந்து எஃபர்ட் பண்ணுறீங்க எல்லாமே வந்து இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்னால தான் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. இன்னுமே உங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது ஒரு 10 years கிராஸ் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறதையே வந்து என்னால் நம்ப முடியல. இவ்வளோ வருஷமாக எவ்வளோ யூசர்ஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு யூஸரும் பேச வரும்போது அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப பொறுமை வேணும் உங்களுக்கு. ஸோ இதே பொறுமையும் நிதானமும் உங்களோட விஷஸும் எப்பயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கார்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். மீண்டும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கேப். ஹாய் கேப் நண்பா, நான் மிரர் பேசுகிறேன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே நண்பா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த எஃப்டிசி சேட்டில் நான் வந்ததுக்கப்புறம் தான் நான் என்ன ரொம்ப புதுசாக உணர்றேன். அதுக்கு காரணமே நீங்கள் தான். வாழ்க்கையில் மேலே வரணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க உங்களோட குணாதிசயங்களை சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே நல்லபடியாக மேலே வரலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல குணாதிசயமான நபர் நீங்கள். எதை வச்சு இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 10 வருஷம் ஒரு சாட் வர்றதுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனையோ சாட்ஸ் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்குமோ அதே அளவுக்கு ப்ராப்ளம்ஸும் வரும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இத்தனை வருஷம் நீங்கள் அழகாக கொண்டுட்டு வந்திருக்கீங்க. எல்லா துறையிலையுமே சரி, ஃபோரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சாங்ஸ் எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயுமே அது லெஜண்ட் போல் யார் பீப்புள்ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணி போட்டு எல்லாருமே அவ்வளோ கைண்ட்லியாக ரொம்ப இதாக பேசுகிறாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் நடந்துக்கிற விதம் தான். நம்ம கொஞ்சம் மாறினாலும் ஸ்லிப் ஆனாலும் யாரும் நம்ம கூடவே அந்தளவுக்கு ட்ராவல் பண்ணவே முடியாது. அதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். உங்களோட தன்னடக்கம் பணிவில் நீங்கள் வேணான்னு சொல்லியிருக்கலாம் ப்ரோக்ராம், இருந்தாலும் இல்லாமல் இருக்கிறது நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உங்களுக்கான ப்ரோக்ராம் கண்டிப்பாக இருந்திருக்கணும். இருந்திருந்தால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஏன்னா நாங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் தலைவரே. அதனால் கண்டிப்பாக இருந்திருக்கலாம். உங்களுக்காக பெருசாக ஒரு கவிதை எழுதியிருக்கணும். சுத்தமாக எனக்கு நேரமே இல்லை. சின்னதாக ஒன்று எழுதியிருக்கேன், எடிட் பண்ண முடியல. ஆனால் இடையில திக்குனுச்சுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பொறுமையில் பெருமை கொண்ட பொக்கிஷமே, புன்னகையும் புகழும் என்றும் உன்வசமே, பணிவிலும் பாங்கு கொண்ட உன்குணமே, பார்ப்போரை இணங்க வைக்கும் பொன்மனமே, எதிலுமே வெற்றி கொள்வாய் எத்தினமே, உன் வெற்றியில் பங்கு கொண்டால் என் வரமே, சாய்ந்து கொள்ள தோள்கள் தந்தாய் எஃப்டிசியில், என்னை நானே புதுப்பித்தேன் உந்தயவில், வாழ்க்கையின் பக்கங்களோ பல நூறு, உந்தலைப்போ என் அட்டையாகும் நீ பாரு, கவிதைக்கு காது வந்தால் இக்கணமே, உன் கவிதை கேட்டால் ரசிக்கும் அக்கணமே. நன்றி நண்பா, ரொம்ப நன்றி நண்பா. ஒன் மோர் டைம் ஹாப்பி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே நண்பா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம். நன்றி. கேப், இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எனக்கு இங்கே நான் ரொம்ப 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 புதுசு. கிட்டத்தட்ட 1 மாதம் கூட இன்னும் ஆகலைன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. பட் ஆனாலும் நான் நோட் பண்ண ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கிட்டேயும் நீங்கள் எல்லாத்தையும் சரிசமமாக பார்க்குறீங்க. அந்த இப்போ நான் உங்களுக்கே தெரியும், வேற நிறைய இடங்கள்ல இருந்திருக்கிறேன். அங்கெல்லாம் யாரு என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பட் நீங்க யாரா இருந்தாலும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு, அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசிட்டு, எனக்கு அந்த கேரக்டர் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஒரு சில விஷயங்கள்ல உங்களோட கேர் நான் நோட் பண்ணேன். ஸோ
கேரிங் பர்சன், லவபிள் பர்சன், ஃப்ரெண்ட்லி பர்சன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு எந்த அளவுக்கு பாண்டிங்கோட இருந்திருந்ததுன்னா இவ்வளோ பேர்த்த வந்து நீங்கள் இங்கே தக்க வச்சிட்டு இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது வந்து புரியுது. ஸோ அண்ட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். இனி அப்கமிங் இயர்ஸில், மந்த்ஸில், டேஸில் வந்துட்டு உங்களை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் பர்த்டேலேருந்து உங்களுக்கு வந்து நிறையா கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் wishing you all the success in the world and may God bless you with happiness. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா ஹாப்பினஸும் உங்களுக்கு காட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே கேபி. ஹாய் கேப், ஹாப்பி பர்த்டே. ஹாப்பியாக இருங்க. Hey Gab, Dilruba here, and yes, I take this opportunity to say thank you because in the beginning la vandu enakku romba help pannirundinga about this chat and stuff. So yeah, may all the joy that you have passed down in the group and in the past come back to you on this day, and wishing you a very happiest happy birthday, and hope all your birthday wishes come true. And okay, stay safe and healthy. Love ya. Bye bye, Gab. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்ட தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்து காட்டு ஆக வேண்டும். உலகம் போற்று உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழல்லி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அன்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களை பற்றி சொல்லணுன்னா, ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி தெரிஞ்சிங்க. அப்புறம் பழக நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்லி தான்னு தெரிஞ்சது. நல்ல ஃப்ரெண்டு தான். இன்னைக்கு போல் இன்றைக்கும் சந்தோஷமாக இருங்க. ஸோ உங்கள் கரியர்லேயும் சரி, லைஃப்லேயும் சரி, இன்னும் நிறைய சக்ஸஸ் ஆக என்னோடய வாழ்த்துக்கள். நீங்கள் எப்பயுமே சொல்லிகிட்டு இருக்கிறது போல் இதே 22 வயசோட இன்னும் நிறையா பிறந்த நாள் நீங்கள் கொண்டாட நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் நண்பன் யோவான் கிரிமினல். கேப் பிரதர், ஆரம்பிக்கலாங்களா? கமல் சார் வணக்கம். நீங்களும் வந்துட்டீங்களா? விஷ் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ சார். கேப் ப்ரோவுக்கு நானும் என்னோட சார்பாக ஒரு விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அண்ணா கேப். அண்டு கமல் சார், இவர் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு. அதுக்கு நான் அவருக்கு நீங்கள் ஒரு டைலாக் சொல்லி அவருக்கு இம்ப்ரெஸ் பண்ணால் எதை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க? எனக்காக ஒரு டைலாக் சொல்லுங்களேன் ப்ளீஸ். இந்த மாதிரி நேரத்தில் வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம். சூப்பர் சார், செம்ம டைலாக், மாசான டைலாக் சொல்லியிருக்கீங்க. நல்ல விஷயம். அவருக்கு கண்டிப்பாக அவர் இன்ஸ்பயர் ஆகிருப்பார். அண்டு நீங்கள் ஒரு சின்ன போயம், எனக்காக ஒரு போயம் அவருக்காக டெடிகேட் பண்ணுங்களேன். நீங்கள் நல்லா போயம் எழுதுவீங்க.
நல்ல ஒரு கவிதை பிரியர். எனக்காக ஒரு சின்ன ஒரு போயம் அவருக்காக சொல்லிட்டு போங்களேன் ப்ளீஸ். மகனே ஓ மகனே என் விந்திட்ட விதையே செடியே மரமே காடே மறுபிறப்பே மரண சௌகரியமே வாழ். மகளே என் மகளே என்னை பிரிந்தும் நீ இன்பம் காண்பாயா, இல்லை காதலித்த கணவனுக்குள் என்னை தேடுவாயா. நண்பாவோ நண்பா நீ செய்த நட்பெல்லாம் நான் செய்த அன்பின் பலன், இவ்விடமும் அவ்விதமே. வாசகாவோ வாசகா சமகால சகவாசி வாசி, புரிந்தால் புன்னகை செய் புதிரென்றால் புருவம் உயர்த்து, பிதற்றல் எனத் தோன்றின் பிழையும் திருத்து. ஆம் எனது கவி உனதும் தான், நாளை உன் வரியில் நான் தெரிவேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பயங்கரமாக இருக்கும் உங்களோட வரிகள். நல்லா பேசியிருக்கீங்க. உங்களோட வரிகளுக்கு நானும் ஒரு அடிமை. அண்டு சார் லைனில் இருக்குங்களா? கட் பண்ணிட்டீங்களா? ஓகே பிரதர், அவர் கட் பண்ணிட்டாரு. அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் போல். எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஹர்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு பெரிய உலக நாயகன். அவர் விஷ் பண்ணிட்டு அவர் உங்களுக்கு விஷ் பண்ணிட்டு போயிருக்காருன்னா நீங்கள் அவருக்கு ஒரு தேங்க் பண்ணிடுங்க. அண்ட் எனக்கும் ஒரு தேங்க் பண்ணிடுங்க. இவ்வளோ மெனக்கெட்டு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக மொபைலில் பண்ணுறேன். எனக்கு லேப் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். மொபைலில் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் முன்ன பண்ணியிருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகேன் விஷ் முனிமூர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அண்ணா. அண்டு என்னென்ன நிறையா பேசணும்னு தோணுது. ஆனால் டைம் எனக்கு நிறையா கண்டென்ட் பண்ணணும்னு தோணுது. ஆனால் பட் இதுக்கு எனக்கு இதுவே ரொம்ப டைம் ஆகுது எனக்கு. ஆக்சுவலாக நான் இந்த இதை ரெடி பண்ணுறதுக்கு மொபைலில் ஒன் பை ஒன்னாக பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் பர்த்டே வச்சு செஞ்சிடணும் உங்களையா. நல்லா பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். மைண்ட் ஃப்ரீயாக இருங்க. எப்பயும் சொல்கிற விஷயம் தான், கமல் சொல்கிற டைலாக் தான், பார்த்துக்கலாம் விட்டு அந்த மாதிரி இருங்க. பாய்ண்ணா, பாய் ஆல். La 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 la